பெஹல்காம் தாக்குதலில் ஜம்மு காஷ்மீர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பயங்கரவாதிகளுக்கு உதவியதாக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். இந்த கைது செய்யப்பட்ட நபர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக முதல்ல ஏப்ரல் 22 இந்த ஆண்டு 2025 யாராலுமே மறக்க முடியாது. இந்தியாவிற்கு ஒரு துயரமான நாள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பெஹல்காம் பகுதியில் இருக்கிற பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார்கள். இதுல 26 பேர் உயிரிழந்தார்கள், 16 பேர் காயமடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக ஏற்கனவே தேசிய புலனாய்வு அமைப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சந்தேகத்திற்குரிய நபர்கள் கைது செஞ்சு விசாரணை நடத்தி வந்த நிலையில ஆபரேஷன் மகாதேவ், அதாவது இந்தியாவின் எல்லை பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கவும் அங்கு பதுங்கி இருக்கும் தீவிரவாதிகளை அப்புறப்படுத்தவும், அதாவது ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்தை இந்தியாவிலிருந்து ஒழிப்பதற்காக ஒரு நடைமுறையாக ஆபரேஷன் மகாதேவ் என்பதை காஷ்மீரில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலுமே செயல்படுத்தினார்கள். இது பாதுகாப்பு படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இணைந்து செயல்படுத்திய ஒரு திட்டம். இதுல என்னன்னா தீவிரவாதிகள் அங்கு பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உள்ளூர் வாசிகளின் உதவியோட கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. இது போன்ற நடவடிக்கை கடந்த ஜூன் மாதமானது நடைபெற்றது. அப்போது அவர்கள் பதுங்கி இருந்த பள்ளத்தாக்கிலிருந்து பல்வேறு ஆயுதங்கள், அதாவது தீவிரவாதிகள் என யாரெல்லாம் சந்தேகப்படுத்தப்பட்டார்களோ ஒரு சிலர் சுட்டு பிடிக்கப்பட்டார்கள். அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், அதே போல எலக்ட்ரானிக் பொருட்கள், இதையெல்லாம் ஆபரேஷன் மகாதேவில் இருக்கிற அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இதுல முகமது கட்டாரியா, அதாவது லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த முகமது கட்டாரியா என்பவருக்கு தொடர்பு இருக்குது. உடனடியாக அவரை கைது செய்யறாங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடந்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு இவர் தான் லாஜிஸ்டிக் சப்போர்ட், அதாவது அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பயண வசதி, அதாவது அவங்க பதுங்கி இருக்கும் இடத்திற்கு செல்வதற்கான பயண வசதியோ அல்லது அங்கிருந்து பைசரன் பள்ளத்தாக்கிற்கு செல்வதற்கான பயண ஏற்பாடுகளையோ அவர் தான் செஞ்சு கொடுத்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நடத்தப்பட்டிருக்கும் முதல் அதிகாரப்பூர்வ கைது, அதாவது இவர் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கார் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் நபராக தற்போது முகமது கட்டாரியா திகழ்கிறார். அவர் மூலமாக வேறு யாரெல்லாம், வேறு எங்கெல்லாம் திட்டமிடப்பட்டதா, அதாவது வேறு எந்த பகுதியிலாவது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறதா, அவர் தற்போது யார் கூடலாம் தொடர்புல இருக்காரு, அவரை யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பின்னணி என்ன, அவர் எப்போதிலிருந்து இந்த நடவடிக்கையில் லஷ்கர்-இ-தொய்பாவோட தொடர்புல இருக்காரு, அந்த இயக்கத்துக்கு பணியாற்றி வராரு. குறிப்பா டிஆர்எஃப் அமைப்பு, அதில் லஷ்கர்-இ-தொய்பாவுடைய ஒரு பார்ட்னு சொல்லுவாங்க, அந்த டிஆர்எஃப் அமைப்புடைய முக்கிய உறுப்பினராக இவர் இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே அது தொடர்பாகவும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.